Hi friends, welcome to our channel. இன்னைக்கு வீடியோவில் நம்ம எக்ஸிபிஷன் vlog பார்க்கலாங்க. இந்த எக்ஸிபிஷன் வந்து துடிலூர் விஜி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் போட்டிருந்தாங்க. காஷ்மீர் தீமில் வந்து செட்டிங்ஸ் போட்டிருந்தாங்க. டிக்கெட் பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு 80 ரூபான்னு போட்டிருந்தாங்க. டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போயிட்டோம். காஷ்மீருக்கு போக முடியல, சரி காஷ்மீர் தீமில் இருக்க எக்ஸிபிஷனுக்கு போகலான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோங்க. உள்ள காஷ்மீர் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். என்ட்ரானோடனே ஒரு பட்டர்ஃப்ளை உட்காந்துட்ருக்குதுங்க. காஷ்மீர் பட்டர்ஃப்ளை நம்மளை வரவேற்றுட்டு இருந்துச்சு. நிறைய பட்டர்ஃப்ளைஸ் வச்சுருக்குறாங்க. உள்ள இந்த காஷ்மீர் தீமுக்கும் இதுக்கும் எனக்கு என்ன சம்மந்தம்னு தெரியல. நிறைய பூச்சி, வண்டு, தேனீக்கள் இந்த மாதிரி தீமில் உள்ளே இருக்குது. ஆனால் கிட்ஸுக்கெல்லாம் இதை பார்க்குறக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. தட்டான் இருக்கான். வெட்டிக்கிளியும் பெரிய வெட்டிக்கிளி வச்சுருக்காங்க. நம்ம சேனலில் ஒரு வெட்டிக்கிளி வீடியோ போட்டிருப்போம் பாருங்கள் ஷார்ட்ஸில். அந்த வெட்டிக்கிளி பெருசாக ஒன்று உட்காந்து அழகாக சாப்பிட்டுட்ருக்கோம் பூவை ஃபுல்லாக. அதை விட பார்க்குறக்கு இது கொஞ்சம் சின்னதாக தான் எனக்கு தெரியுது. இது என்னன்னே தெரில, எனக்கு மயில் மாதிரி தெரியுது. ஆனால் பின்னாடி மயில் தோகை காணோம். இங்கே ஒரு பட்டர்ஃப்ளை பாருங்கள் உட்காந்துட்டு அழகாக வந்து ரெக்கை விரிச்சிட்ருக்குது. இங்கே தேனீக்கள் இருக்குது. தேனி வீட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா உள்ளே என்னெல்லாம் இருக்குதுன்னு பாருங்கள். நம்ம மக்கள் போட்டு வச்சுருக்குறாங்க. இங்கே பாருங்கள் லேடி பக் இருக்குது, தேள் கூட இருக்குது. இதெல்லாம் நல்லா இருந்துச்சு. இந்த பூச்சி எல்லாமே வந்து நல்லா ரியலிஸ்டிக்காக தெரியுது பக்கத்தில் நேரில் பார்க்கும்போது. இப்போல்லாம் பார்த்திங்கன்னா எக்ஸிபிஷன் எங்கே போட்டாலுமே இந்த மாதிரி ஒரு தீமில் முன்னாடி டெக்கரேட் பண்ணி குழந்தைங்களுக்கு வந்து ஒரு என்டர்டெய்னிங்காக சூப்பராக வந்து இன்னோவேட்டிவாக பண்ணுறாங்க. நம்ம காலத்துலலாம் அப்படி இல்லைங்க. எக்ஸிபிஷன் எங்காவது ஒரு இடத்துல போடுவாங்க, வருஷத்தில் ஒரு வாட்டி தான் அதுவும் போடுவாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எல்லாம் இருக்காது. ஒன்லி அந்த விளையாடுறதுக்கு சுற்றுறது, ராட்டினம் அந்த மாதிரி மட்டும் இருக்கும். நம்ம அதுக்கு மட்டும் போயிட்டு பஜ்ஜி, மிளகா பஜ்ஜி, அந்த பெரிய ஒரு அப்பளம் மாதிரி கொடுப்பாங்க. அந்த அப்பளத்தில் மேலே பொடி போட்டு கொடுப்பாங்க. அது மட்டும் நம்ம சாப்பிட்டு வந்துடுவோம். இங்கே பாருங்கள் ஒரு கங்காரு ஸ்டாச்சு வச்சுருக்காங்க. அழகாக இருந்துச்சு அது பார்க்குறக்கு. இது ஆஸ்ட்ரிச் நின்றுருக்குது. இதுக்கப்புறம் தான் உள்ளே பார்க்கும்போது கொஞ்சம் காஷ்மீர் தீமுக்கு செட் ஆகிற மாதிரி போட்டிருந்தாங்க. அந்த பஞ்செல்லாம் வச்சு அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. பூக்கள், தண்ணி வர மாதிரி ஃபவுண்டைன் எல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. இதெல்லாம் நல்லா கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. அவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்ல முடியாது, ஓகேன்னு சொல்லலாம். கீழே பார்த்திங்கன்னா அந்த பஞ்சோட எஃபெக்ட் தான் தெரியுது. அந்த பனி காஷ்மீரோட எஃபெக்ட் வந்து கம்மியாக தான் தெரியுது. நான் குழந்தைங்கிட்டலாம் வந்து காஷ்மீர் பாருங்கள், இதுதான் காஷ்மீர், இப்படி தான் காஷ்மீர் இருக்கும் அப்படின்னு சொல்லிகிட்டே வந்துட்டுருந்தேன். ஒரு பனிக்கரடின்னு நினைக்கிறேங்க. பனிக்கரடி பொம்மை வச்சுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா தட்டானுக்கே குளிர் பிடிச்ச மாதிரி ஒரு பூச்சி வச்சுருக்குறாங்க. இப்படி நான் பார்த்தது இல்லைங்க. இப்படி ஒரு வேளை காஷ்மீரில் இருக்குமோ என்னமோ எனக்கு தெரியல. இதுதாங்க ஃபுல் தீமு. இது பார்த்திங்கன்னா அதை ஏஞ்சல் தட்டாம்பூச்சின்னு பேர் வச்சுக்கலாம் நம்மளையே. அழகாக ரெக்கை விரிச்சிட்டு அது பாட்டுக்கு ஆடிட்டுருக்குது. இங்கே பாருங்கள் ஒரு பெரிய ஒரு பூச்சி ஒன்று இருக்குது. அது என்னன்னு போய் பார்த்துட்டு வரலாம். வீடு பாருங்களேன், காஷ்மீரில் வந்து வீடு இப்படி தான் இருக்கும் போட்டிருக்குறாங்களாட்ட இருக்குது. வீட்டுக்குள்ளெல்லாம் போகலான்னு பார்த்தா இல்லை, சும்மா வச்சுருக்காங்க. வீட்டுக்குள்ளே போக முடியாது. இங்கே ஒரு பெரிய சைஸில் ஒரு கட்டெரும்பு வச்சுருக்காங்க கடைசியாக. இது எதுக்குன்னு தெரில, வரவங்களெல்லாம் கடிச்சு வைக்கிறதுக்கு மாதிரியே பார்த்துட்ருக்குது. பெரிய சைஸ் கட்டெரும்புங்க, அழகாக இருக்குது பார்க்குறக்கு. இது அவ்வளோதாங்க. இந்த தீம் முடிச்சுட்டு இந்த பக்கம் வந்தால் எல்லாம் ஷாப்பிங் ஏரியா இருக்குது. ஷாப்பிங் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஷாப்பிங்கே பார்த்திங்கன்னா இந்த கடை ரொம்ப அழகாக சூப்பராக டெக்கரேட் பண்ணி நல்லா நிறச்சி வச்சுருந்தாங்க. இங்கெல்லாம் எல்லாம் சுற்றி பார்த்து குட்டீஸ்க்கு வேணுங்கிற கிளிப்பு, பேண்டெல்லாம் அழகழகாக இருந்துச்சு. இதெல்லாம் வாங்கிட்டு இதை செட் பண்ணுறக்கே கடைக்காரர் எவ்வளோ நேரம் எடுத்துகிட்டு தெரில. கடையில் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக அடுக்கி வச்சுருந்தார்.
நாங்கள் கொஞ்சம் எங்களுக்கு வேணுங்கிற திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இருந்தோம். கிளிப்பெல்லாம் பார்த்திங்கன்னா அழகாக இருக்குது. அந்த ஸ்டோன் வச்ச கிளிப்ஸு எல்லாமே இருக்குங்க. சூப்பராக இருந்துச்சு கடையில். இது ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுருக்க பாக்ஸ் பாருங்களேன். ஃபீடிங் பாட்டில் மாதிரியே அழகாக குட்டியாக இருந்துச்சு. இங்கே ஃபேன்சி ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கிட்டோங்க. அதுக்கப்புறம் ஸ்லிப்பர் கடை ஒன்று இருந்தது. அங்கே குட்டீஸ்க்கெல்லாம் ஸ்லிப்பர் அழகழகாக வச்சுருந்தாங்க. சரி பார்க்கலான்னு பார்த்துருந்தோம். எனக்கு பாப்பாங்க 2 பேர்த்துக்கு 3 பேர்த்துக்குமே ஸ்லிப்பர் நல்லா இருந்துச்சு. ஆளுக்கு ஒன்று வாங்கிட்டோம். எக்ஸிபிஷனில் ஷாப்பிங் பண்ணுறது யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன கடையில் வாங்கினாலும் எக்ஸிபிஷனுக்கு வந்து ஷாப்பிங் பண்ணலைன்னா நம்மளுக்கு ஒரு கையே உடஞ்ச மாதிரி இருக்குங்க. 90s கிட்ஸ் மிட்டாய் கடை வச்சுருந்தாங்கங்க. இந்த கடையில் எல்லாம் கலர்ஃபுல்லாக எல்லா மிட்டாய் வச்சுருந்தாங்க. சீரக மிட்டாய், தேன் மிட்டாய், கம்பர்கட்டு, அந்த ஹார்லிக்ஸ் மிட்டாய், பட்டாணி, கலர் கலராக இப்போ புதுசாக அந்த ஐஸ்கிரீம் மாதிரி குட்டி குட்டியாக ஐஸ்கிரீம் ஷேப்பில் இருக்கிற மிட்டாயெல்லாம் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் வாங்கிட்டு பக்கத்தில் ஒரு அல்வா கடை இருந்தது. நிறையா ஃப்ளேவர்ஸ் ஆஃப் அல்வாலாம் வச்சுருந்தாங்கங்க. கருப்பட்டி அல்வா, டேட்ஸ் அல்வா, கிவி அல்வா, அந்த மாதிரி ஃப்ரூட்ஸில் இருக்கிற எல்லா ஃப்ளேவரான அல்வாலாம் வச்சுருந்தாங்க. அந்த ஒரு பேக்கெட்டில் பார்த்திங்கன்னா எல்லா ஃப்ளேவரும் இருக்கிற ஒரு மிக்ஸ்டு ஃப்ளேவர் பேக்கெட் வச்சுருந்தாங்க. நாங்கள் கருப்பட்டி அல்வா மட்டும்தான் வாங்கினோம். நல்லா இருந்துச்சு கருப்பட்டி அல்வா. அடுத்ததான் ப்ளே ஏரியாவுக்கு வந்தாச்சுங்க. இங்கே பார்த்திங்கன்னா குட்டி பாப்பாங்களுக்கு போட்டு செட்டப் போட்டிருக்காங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு குட்டி குழந்தைங்களுக்காக போட்டிருக்காங்க. அது கை வச்சு தான் நம்ம அழுத்தி போகணும். அந்த மாதிரி இருக்குது. நம்ம அதில் போகல. இங்கே வந்து ட்ராகன் ட்ரெயினில் போயிட்டுருக்குறோம் நம்ம இப்போது. நல்லா இருந்துச்சு. இந்த குட்டீஸ் கூடலாம் போகிறதுக்கு நல்லா இருந்துச்சு. இதில் போயிட்டு அப்புறம் குட்டி பாப்பா இந்த கார் ரைடில் போனால் ஃபஸ்ட்டு கொஞ்சம் பயந்தான். அப்புறம் ஓகே ஆயிட்டா. நிறையா குழந்தைங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. சில குழந்தைங்க அழுகவும் செய்கிறாங்க. நல்லா இருந்தது. எல்லாமே பார்க்குறக்கு க்யூட்டாக இருந்தது. ஒவ்வொருத்தங்களோட எக்ஸ்ப்ரெஷன் பாருங்களேன், நல்லா இருக்குது. கொலம்பஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த ட்ராகனு. இங்கே தவளை போயிட்டுருக்குது, அப்படியே தாவி தாவி போயிட்டுருக்குது. அப்புறம் இது ஜெயிண்ட் வீலில் நான் இது வரைக்கும் போனதே இல்லைங்க. எனக்கு ரொம்ப பயம் ஜெயிண்ட் வீல்னால். இங்கே ஒரு ரைட் நிறுத்தி வச்சுருக்காங்க. இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. இது அப்படியே மேலே சுற்றிட்டே மேலேயும் கீழேயும் போயிட்டு வரும் போல் இருக்குங்க. கப்பன் சாசரும் வந்து ஆளுக்கு வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. நாங்கள் பசி எடுக்குதுன்னு சாப்பிட்றதுக்கு போயிட்டோம். ஸ்ப்ரிங் ரோல், பானிபூரி, பாவ் பஜ்ஜிலாம் வாங்கி சாப்பிட்டுட்டு இந்த 3D ஷோ பார்க்க வந்துட்டோம். நம்மளாம் சின்ன வயசாக இருக்கும்போது எக்ஸிபிஷன் எப்போவாச்சும் ஒரு வாட்டி தாங்க போடுவாங்க. அதுக்கு அப்பா அம்மா கிட்ட வந்து காசு வாங்கிட்டு அவங்க கொடுக்குற கொஞ்சம் காசில் என்ன ரைடுக்கு போகிறது, என்ன சாப்பிட்றது அப்படிங்கிறதெல்லாம் ஃபஸ்ட்டே பிளான் பண்ணிவிட்டு ஒரு டெசிஷன் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து எக்ஸிபிஷன் போவோம். அந்த ஞாபகம் எப்போவுமே வரும். எந்த எக்ஸிபிஷன் போனாலும் அந்த ஞாபகம் வந்துட்டு போகும். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஷாப்பிங் கடைக்கு வந்துட்டோம். இங்கே நல்லா மக்ஸு, கப்பு, வீட்டுக்கு கிச்சனுக்கு தேவையான ஐட்டம் எல்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. எல்லாம் ஷாப்பிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க. கடைசியாக கையில் ஒரு பலூன் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க. வீட்டுக்கு போயிட்டு என்னெல்லாம் ஷாப்பிங் பண்ணிட்டு வந்தோன்னு பார்க்கலாம். லைட் செட்டிங்கில் காஷ்மீர் தீம் இப்படி தான் இருக்குதுங்க. வீட்டுக்கு வந்தாச்சு. என்னெல்லாம் வாங்கியிருக்கோன்னு பார்க்கலாமா? கப்பு, அப்புறம் கம்மல், பொத்து, பார்த்து
ஃபினிஷா? வீட்டுக்கு வந்து ஷாப்பிங் பண்ணது எல்லாமே பார்த்தாச்சு. அதுக்குள்ளே மிட்டாயும் எடுத்து சாப்பிட ஆரம்பித்தாச்சு. மிட்டாய் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. இதெல்லாம் தாங்க நம்ம இன்றைக்கி எக்ஸிபிஷனில் ஷாப்பிங் பண்ணிட்டு வந்திருக்கிற பொருட்கள். எல்லாமே குட்டி குட்டியான சிம்பிளான டெய்லி யூஸ்க்கான ஐட்டம் தான் வாங்கியிருக்கிறோம். உங்களுக்கு இதில் எது பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். எனக்கு இந்த ஷாப்பிங் டே வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.